ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதினாவும் கொத்தமல்லியும் வச்சு ஒரு தொக்கு. அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஜஸ்ட் அந்த வத்த குழம்போட ஃபினிஷில் இருக்கும். அட்டகாசமான ரெசிபி, ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். நீங்கள் வந்து இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 3 நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அருமையான ரெசிபி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு புதினாவையும் கொத்தமல்லியும் வச்சு ஒரு தொக்கு. நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். இப்போ நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணெயில் நான் வந்து ஒரு பிடிச்சபடி புதினா, 2 பிடிச்சபடி கொத்தமல்லி, அந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். 1 போர்ஷன் புதினா, 2 போர்ஷன் கொத்தமல்லி. இதை நல்லா வதக்கிடுங்க. நான் 2மே நல்லா வாங்கி வாஷ் பண்ணி ஸ்லைட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இது வதங்கிட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணேன். ஒரு பேன் வைக்கிறேன். இதை நல்ல சுருளை வதக்கிடுங்க. இப்போ நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். சின்னதாக 1 டீஸ்பூன் கடுகு கிராக்கில் ஆட்டும். நம்ம போட்ட கடுகு நல்லா கிராக்கில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 7 குண்டு மிளகா காரத்துக்கு, இது இந்த பக்கம் வறுபட்டு இருக்கட்டும். இது இந்த பக்கம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருளை வதக்கிட்டோம். நம்ம இந்த தண்டு பகுதியோடு யூஸ் பண்ணுங்க கொத்தமல்லி. நான் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இதுவும் நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பேன் சூட்லேயே இருக்கட்டும், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ இது 2 நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிப்போம். இதை வந்து குறன்னு அரைச்சிப்போம். நான் காட்டுறேன், 2மே அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த புதினா கொத்தமல்லி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன், சீக்கிரம் ஆறட்டும். அதே மாதிரி இது வறுத்ததையும் நான் வந்து மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். இது மிக்சிலேயே சூடு ஆறட்டும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இப்போ இதனால் ஒரு ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவுடராக திரிச்சிருங்க. இதை நம்ம ஒரு சின்னதாக ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த பொடி திரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே மிக்சியில் நம்மளோட கொத்தமல்லி புதினா இருக்குல்ல, இதை குறன்னு அடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் திரிச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவையும் குறன்னு தான் திரிச்சிருக்கேன். நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதே கொத்தமல்லிலாம் வதக்கின அதே கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்சா கடாய் சுட்டுடுது. நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து இந்த ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 1 டீஸ்பூன் கடுகு, இந்த ஸ்பூன் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன்.
கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து இடித்து வச்சுருக்கேன். இது இடித்த சின்ன வெங்காயம். ஒரு 15 பல்லு பூண்டு. பூண்டும் வெங்காயமும் சீக்கிரமா வேகிறதுக்கு இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் நல்ல கலர் மாறிடுது, பூண்டும் கலர் மாறிடுது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, குழம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்த கையோட நான் கரைச்ச புளித்தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1, ஒரு 2, ஒரு 30 கிராம் திக்கான புளி பேஸ்ட். உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிஞ்ச் வெல்லம். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அது ஒரு கொதி வந்து நம்மளோட புளி, நம்ம போட்ட சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்மளோட புளிச்சாறு எல்லாம் பச்சை வாசனை போய் நம்ம விட்ட எண்ணெய் மேலே நல்லா பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சோம் இல்லை கொத்தமல்லி புதினா சேர்த்துறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன். நான் மிக்ஸி அலம்பி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஏற்கனவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து வெங்காயம் வதங்கும் போது போட்டோம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிறண்டு வரட்டும். அது வரைக்கும் குக் பண்ணு. ஃப்ளேம் வந்து நல்லா லோலியே இருக்கட்டும். நம்ம விட்ட எண்ணெய் ஸ்லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தோம் இல்லை பொடி, அந்த பொடியை மேலே ஒரு டீஸ்பூன் தூவிடு. 1 டீஸ்பூன் கப்பு, 1 டீஸ்பூன் போடுங்க போதும். இந்த பொடியும் போட்டு நல்ல ஒரு பரட்டு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த மட்டும் காரம் சரியா இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்க ஒரு வாட்டி. சிம்ல வச்சிருக்கேன். இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு மறுபடியும் எண்ணெய் பரண்டு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நம்மளோட பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நம்மளோட கொத்தமல்லி புதினா வச்சு செஞ்ச ஒரு தொக்கு. ஆனால் அது நல்ல ஒரு வத்த குழம்பு ஃபினிஷில் இருக்கும். இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, சாதத்தில் மட்டும் கலந்து சாப்பிட்டு பாருங்க, மறுபடியும் செய்வீங்க. அட்டகாசமான ரெசிபி. நல்ல தொக்கு மாதிரி எடுத்துருங்க பாருங்க. நம்மளோட கொத்தமல்லி புதினா தொக்கு தயார். இப்போ
இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பீங்கான் பவுல் எடுத்துருக்கேன். நீங்கள் கண்ணாடி பவுல் எடுத்துருங்க. அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். கரண்ட் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வதக்கணும்ல இந்த பாத்திரம், இதில் அப்படியே சாத்தை போட்டு சாதம் வெந்ததுக்கப்புறம் சாத்தை போட்டு ஒரு பரட்டி வேஸ்ட் பண்ணாமல் இல்லைன்னு எடுத்து சாப்பிட்றேன். இதையும் வேஸ்ட் பண்ணாது. புதினாவும் கொத்தமல்லியும் வச்சு செஞ்ச ஒரு தொக்கு, ஒரு அட்டகாசமான ரெசிபி. சாதத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும். தோசை, இட்லி அந்த மாதிரி எடுத்து கூட டிஃபன் எடுத்து தொட்டுன்னு சாப்பிடலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்கிரியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை பார்த்து பொறுமையாக சமைக்கிறதுக்காகவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.